கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவரையும் இந்த 1ஆம் தேதி காணும்படியாக செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொல்ல நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அல்லேலூயா. இந்த வாக்கு காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்தது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாக்கு. ஏன்னா நமக்கு ஒரு இளைப்பாறுதல் அவர் கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு விரோதியும் இல்லை, நம்மளுக்கு இடையூறும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க யாவருக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிச்சயமாக அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும், அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். அந்த இளைப்பாறுதல்ல எப்படி ஒரு ரெகோபோத்துல ஒரு தடை இல்லாத, யாரும் கேட்க முடியாதபடி ஏசேக்கியேல கேட்டாங்க, சித்தனால கேட்டாங்க. ஆனா மறுபடியும் அது அவனுடைய தகப்பன் தேசம்தான், தகப்பன் நோண்டுன அந்த துறவு தான். ஆனா அதில் கேள்வி கேட்க ஆள் இருந்தது. ஆனா கர்த்தர் கொடுத்த துறவு அது தகப்பனது கிடையாது, அதுதான் ரெகோபோத். நமக்கு கொடுக்கிறது இதற்கு முன்பாகவும் அல்ல, இதற்கு பின்பாகவும் அல்ல. அதே போல எப்படி சாலமோனை போல உனக்கு சரியானவன் உனக்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் இல்லை என்று சொன்னாலும், எப்படி எசேக்கியாவை போல உன்னை போல் ஒத்த ஒரு ராஜா உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் இல்லைன்னு சொன்னாரோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் இதற்கு முன்பாகவும் யாரும் வாங்கியிருக்க முடியாது, இதற்கு பின்பாகவும் யாரும் வாங்கிக் கொள்ளவே முடியாதுன்ற அளவுக்கு இளைப்பாறுதல் இன்னைக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை எதிர்த்து வந்து கேட்பதற்கு விரோதமும் இல்லை, அதை தடை செய்வதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை. அதனால கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை இந்த செப்டம்பர் மாதம் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த அவர் கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? நன்றி ராஜா. இதோ இந்த நாளிலே கூட நீர் சொன்ன வார்த்தையின்படி விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளாக உம்முடைய செட்டை நிழலிலே இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒருவராலும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதான